டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஏன் சில இயக்குனர்கள் ஜாதி சார்ந்த கதையை மட்டுமே படங்களா இயக்குறாங்க, அவங்க கிட்ட வித்தியாசமான திரைப்படங்களை இயக்கிறதுக்கான கதைகள் இல்லையான்னு மலேசியால இருந்து தினகரன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு உள்ள இயக்குநர்கள் சிலர் ஜாதி கதைகள் தங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்புறாங்க. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஜாதி படங்கள் அப்படி ஒரு அடையாளத்தை சில இயக்குநர்களுக்கு தந்திருப்பது உண்மைதானே? சரி, நீங்க யூடியூப்ல அதிக முறை பார்த்த 10 கிளைமாக்ஸ் காட்சிகளுடைய திரைப்படங்களை சொல்ல முடியுமான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தவன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை பார்க்கும்போது தான் படத்தினுடைய கிளைமாக்ஸை மட்டும் பார்த்து ரசிப்பதே உங்களை போன்ற பல ரசிகர்கள் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வருது. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல எல்லாம் பார்க்கின்ற வழக்கம் எனக்கு இல்லை. பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் சாரை சூஸ் பண்ணாம இசையமைப்பாளர் அனிருத்தியை சூஸ் பண்றாங்களே, உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சா? இசையமைப்பாளர் இளையராஜா சாரியே கடந்து வந்த ஏஆர் ரஹ்மான் சார்னால ஏன் இசையமைப்பாளர் அனிருத்தை கடந்து வர முடியலன்னு அம்ஜிக்கரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்திலே உள்ள பலரும் வெற்றி அப்படின்ற குதிரை மீது ஏறி பயணம் செய்யத்தான் விரும்புவாங்க. அனிருத் இசையமைத்த சில படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததனால தான் பல இயக்குநர்கள் அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதில் ஏஆர் ரஹ்மானை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்ச திரைப்படங்கள்ல நடிகர் நம்பியார் சார் நடிச்சிருக்காரான்னு திருமுலைபாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. குரு, சத்யம், நீயா, ராம் லட்சுமண் போன்ற ஒரு சில படங்கள்ல கமல்ஹாசனோடு இணைந்து நடித்திருக்கிறார் எம்என் நம்பியார். சமீபத்தில் அலோ வைகுண்டபுரம்லோ திரைப்படத்தை பார்த்தேன். நல்ல ஃபேமிலி ஆக்ஷன் காமெடி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஆனா ஸ்டார் கிட்ஸான த்ருவ் விக்ரம், ஆகாஷ் முரளி, அதர்வா முரளி ஆகியோர் இந்த மாதிரியான குட் ஸ்கிரிப்டையோ அல்லது ஃபீல் குட் மூவியோ எடுத்து நடிக்காம அர்ஜுன் ரெட்டி அண்ட் மகான் மாதிரியான சைட் த்ரில்லர்ல நடிச்சு தங்களுக்கு அடையாளம் தெரியாம போறாங்கன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மணம்பந்தல்ல இருந்து வித்யாசாகர் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லி இருப்பது ஒரு நல்ல யோசனை. அது மாதிரி உள்ள இளம் இயக்குநர்கள் செயல்படுவதில்லைன்னு அதுக்கு முக்கியமான காரணம், இரண்டாவது படத்திலேயே தான் விஜய் ஆகிவிட வேண்டும், அஜித் ஆகிவிட வேண்டும் அப்படின்ற அவங்களுடைய கற்பனை தான். சார், 20 வருஷங்களா போராடுற நடிகர்கள் அருண் விஜய், ஷாம் அண்ட் பரத் இவங்க மத்தியில சமீபத்துல வந்த நடிகர்களான விஜய் சேதுபதி அண்ட் சிவகார்த்திகேயன் ஆகியோர் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த முரண்பாடு எதனாலன்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. அருண் விஜய், ஷாம், பரத் ஆகிய மூவருக்குமே சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கல. அதே மாதிரி அவர் நடித்த படங்களும் சிவகார்த்திகேயனுக்கு அமைந்த மாதிரி வெற்றி படங்களாக அமையல. அதன் காரணமாகத்தான் சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்தது போல ஒரு தனி அடையாளத்தை இவர்களால் பெற முடியல. இதில் விஜய் சேதுபதியினுடைய கதை இருக்க அது கொஞ்சம் வித்தியாசமானது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான வித்தியாசமான நடிகர். அவர் தன்னுடைய திரை வாழ்க்கையும் மற்றவர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டார். அது கூட அவருடைய வெற்றி பாதைக்கு ஒரு முக்கியமான காரணம். STR 48 படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இருந்து வேறொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கைமாறினதா கேள்விப்பட்டேன். இது உண்மையான? சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தேசிங்க பெரியசாமியுடைய இயக்கத்திலே சிம்பு நடிக்க இருக்கின்ற படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போவதில்லை அப்படின்ற விஷயம் மட்டும் முடிவாகி இருக்கிறதே தவிர அடுத்து யார் அந்த படத்தை எடுத்து தயாரிக்க போகிறார்கள் அப்படின்றது இன்னும் முடிவாகலை. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில இயக்குநர்கள் புத்திசாலித்தனமா வித்தியாசமான திரைப்படத்தை இயக்குறேன்னு ஏதோ ஒரு திரைப்படத்தை இயக்கி அந்த படம் தோல்வி அடையுது. ஆனா மக்களுக்கு அந்த திரைப்படத்தை சரியா பார்க்க தெரியல, மக்களால் அந்த படத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு மக்களையே குறை சொல்றாங்களே தவிர தங்கள் மேல இருக்கிற தப்ப அவங்க உணர்ந்துக்க மறுக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பலம்ல இருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. சில படைப்பாளிகள் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ள மறுப்பதாலும் மக்கள் மேல் வீண் பழி போடுவதாலும் பாதிக்கப்படுறது யாரு? ரசிகர்கள் இல்லையே, படைப்பாளிகள் தானே பாதிக்கப்படுறாங்க. அதை அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக தங்களுடைய அடுத்த படத்திலாவது தங்களை திருத்திக் கொள்வார்கள். திரைப்படங்கள்ல சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்யற மாதிரியான காட்சிகளை அமைக்கிறாங்களே, இதுக்கு 18 வயது நிரம்பாத குழந்தைகள் கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்களா அல்லது அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்களான்னு பெங்களூர்ல இருந்து சத்யசீலன் கேட்டிருக்காங்க. அது போன்ற காட்சிகளை படமாக்கும் போது அந்த பெண்ணுமோ அல்லது அவருடைய பெற்றோரிடமோ பர்மிஷன் அப்படின்ற முறையில் எதையும் இயக்குநர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் எப்படிப்பட்ட காட்சி படமாக்க போயிடும் அப்படின்றத பற்றி அந்த பெண்ணுக்கும் முதலியே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கும் தெரிவித்து விடுவார்கள். நடிகர் விஜயோட அவருடைய பெற்றோர்கள் இல்ல, அவருடைய மனைவி இல்ல, அவருடைய குழந்தைகளும் அவரோட இருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கிற விமர்சனம் இருக்கு, அது விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியது. அது அவருடைய அரசியல் வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்றதுதான்
என்னுடைய எண்ணம். நடிகர் அஜித்குமார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்குமே லைகா நிறுவனத்தின் மேல நம்பிக்கை இல்லாம தான் தங்களுடைய அடுத்த திரைப்படமான கூலி, ஹுக்கும் அண்ட் குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வலைதளங்களே மாறி மாறி சிலர் பேசுகின்ற பேச்சுக்குடைய அடிப்படையில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கின்ற வேட்டையன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு லைகா புரொடக்ஷன்ஸ் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருப்பதில் எந்த நியாயம் இருப்பதாக தெரியல. பாலச்சந்தர் சாருக்கு ரஜினி சார், பாரதி ராஜா சாருக்கு சித்ரா லக்ஷ்மணன் சார், இது வரமா, அதிர்ஷ்டமா அல்லது புண்ணியமானு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தருக்கு ரஜினி என்பது சரி, ஆனால் பாரதி ராஜாவுக்கு சித்ரா லக்ஷ்மணன் என்பது ரொம்ப ஓவர். சித்ரா லக்ஷ்மணனுக்கு பாரதி ராஜா கிடைத்தது தான் வரம், புண்ணியம், அதிர்ஷ்டம் எல்லாம். நடிகை சௌகார் ஜானகி அம்மா தன்னுடைய முதல் படத்துல நடிக்கும் பொழுதே அவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்ததா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்திய அளவுல வேற எந்த நடிகையாவது நடிச்சிருக்காங்களான்னு திருமுலைவாயில இருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை பிறந்த நிலையிலே முதல் படத்திலே கதாநாயகியா நடித்த நடிகைன்னா அது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே சௌகார் ஜானகி ஒருவர் மட்டும்தான். கே ஹரிஹரன் எழுதின கமல்ஹாசன் சினிமாட்டிக் ஜேர்னி புக்கை படிச்சிட்டீங்களா? அந்த புக்கை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அண்ட் இந்த புக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டு வருமானு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் எழுத்திலே உருவாகியுள்ள கமல்ஹாசன் சினிமாட்டிக் ஜேர்னி என்ற புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. அந்த புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை நிச்சயமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு அந்த புத்தகத்தை தமிழிலே வெளிக்கொண்டு வருகின்ற திட்டம் இருப்பதாக தெரியல. சார், ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல மகாராஜா திரைப்படத்தை பார்த்தேன். அது டாப் லிஸ்ட்ல இருக்கு. பல நார்த் இந்தியன்ஸும் இந்த திரைப்படத்தை கொண்டாடுறதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இனிமேலாவது தமிழ் இயக்குநர்கள் நல்ல திரைக்கதை அண்ட் குட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிற மாதிரியான திரைப்படங்களை இயக்குவாங்க நான் நம்புறேன். ஒரு சினிமா லவரா அவங்க கிட்ட இருந்து நல்ல படைப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கோரிக்கைகளை அவங்க ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தஞ்சாவூர்ல இருந்து அசோக் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருடன், மகாராஜா 2 திரைப்படங்கள் தான் தயாரிப்பாளர்களையும் விநியோகத்திலையும் நிம்மதி பெருமூச்சு விட வைத்திருக்கின்றன. மற்ற படங்கள்லாம் எப்படிப்பட்ட படங்களாக அமைந்தது, அதிலெல்லாம் எவ்வளவு நஷ்டம் தயாரிப்பாளர்களுக்கு என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த விஷயம் இருக்க நிச்சயமாக இப்போதுள்ள இளம் இயக்குநர்களையும் பாதித்திருக்கிறது, தயாரிப்பாளர்களையும் பாதித்திருக்கிறது. அதனால் இதிலிருந்து நிச்சயமாக அவர்கள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கோபமே வராத இயக்குனர் மணிரத்னம் சார் எப்படி கோபமான காட்சிகள்ல நடிச்சு காட்டுவாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துக்கு கோபமே வராது அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னது? மணிரத்னத்துக்கும் கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்கும். சார், ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்னென்ன திரைப்படங்கள்லாம் வெளியாகுதுன்னு நெய்வேலியில இருந்து கவிதா கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று தங்கலான், அந்தகன், ரகு தாத்தா, வணங்கான் ஆகிய 4 படங்களும் வெளிவரும் என்று இப்போதைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் பார்ப்போம். தக் லைஃப் திரைப்படம் இந்த வருஷ இறுதிக்குள்ள வெளியாகிருமான்னு பாண்டிச்சேரியிலிருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே திட்டமிட்டு செயல்படுவார். அதனால இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக தக் லைஃப் திரைப்படம் வெளியாகிவிடும். பணமா பாசமா திரைப்படத்துல நடிச்ச நடிகை எஸ் வரலட்சுமி இப்ப ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு வடபழனில இருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. பணமா பாசமா உட்பட பல திரைப்படங்களே தன்னுடைய நடிப்பு திறனால் நம்மை அசர வைத்த எஸ் வரலட்சுமி இப்ப நம்மிடையே இல்லை. 2009ஆம் ஆண்டில் தன்னுடைய 84வது வயதில் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அவர். ஒரு இயக்குனர் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடா இருக்கணும், இல்லைன்னா அவர் கிரியேட் பண்ற சினிமா மக்களுக்கு சரியா போய் சேராது. ஆனா ஏன் நடிகர்கள் மட்டும் ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்லயே நடிக்கிறாங்க? ஏன்னா சில நடிகர்கள் ஒரு டெம்ப்ளேட் வெர்ஷன்லயே நடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு சிட்னில இருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. டைரக்டர்கள் ஒரே மாதிரியான திரைப்படத்தை தந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களுடைய தவறு. ஆனால் ஒரு நடிகர் ஒரே மாதிரியான நடிப்பை தருகிறார் என்றால் அதற்கு அந்த நடிகரை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஒரு திரைப்படத்தினுடைய கேப்டன் என்பது இயக்குனர் தான். அந்த நடிகர் ஒரே மாதிரி நடிக்கும்போது அந்த இயக்குனர் அவரை திருத்தி இப்படி நடிக்க வேண்டாம், இப்படி நடியுங்கள் என்று சொல்லி அவரை மாற்றி நடிக்க வைக்க வேண்டும். அது இயக்குனருடைய பொறுப்பு. அடுத்து என்று ஒரு தகவல். அந்த கால நடிகைகளான பத்மினி, சரோஜாதேவி ஆகிய இருவருக்கும் இடையே எப்படிப்பட்ட நட்பு இருந்தது என்பதை பற்றித்தான் ஒரு தகவலை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தேனும் பாலும் அப்படின்ற படத்தில் பத்மினி, சரோஜாதேவி ஆகிய இருவரும் இணைந்து நடித்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்திலே நடித்து கொண்டிருந்த போதுதான் பத்மினியுடைய கணவரான ராமச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் என்ற தகவல் பத்மினியை வந்தடைந்தது. அப்போ அவருடன் அந்த செட்டிலே சரோஜாதேவியும் நடித்து கொண்டிருந்தார். அந்த சம்பவத்துக்கு பின்னாலே பத்மினி தன்னுடனே அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என்று ராமச்சந்திரன் விரும்பினார். ஆனால் அப்போ பத்மினி இங்கே பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார். தொடர்ந்து பல வாய்ப்புகளும் அவர் தேடி வந்து கொண்டிருந்தது. அதனால் அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல.
அமெரிக்காவுக்கு போயிடுறதா இல்லை இங்கேயே தொடர்ந்து படங்களில் நடிப்பதா என்பதை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்கிட்ட யோசனை கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நடிகர் திலகம் சிவாஜியை அணுகி நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டார் பத்மினி. பத்மினி அப்படி வந்து சிவாஜியை கேட்ட உடனே சிவாஜி சொன்ன யோசனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ சரோஜதேவியை கேளு. சரோஜதேவி உன்னோட வயசில் குறைஞ்சவ தான், ஆனால் தீர்க்கமாக யோசித்து ஒரு நல்ல முடிவை உனக்கு சொல்லுவா என்று சொல்லி சரோஜதேவியிடம் பத்மினியை அனுப்பி வைத்தார். அடுத்து பத்மினி சரோஜதேவியை சந்தித்தார். அப்போது சரோஜதேவிக்கு திருமணம் ஆகலை. பத்மினியோட வயதிலே குறைந்தவர் தான் சரோஜதேவி. பத்மினியை பார்த்து உங்கள் வயசு என்ன என்று சரோஜதேவி கேட்க 40 என்று பதில் சொல்லியிருக்கிறார் பத்மினி. 40 வயசுக்கு மேலே நிச்சயமாக தொடர்ந்து கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது கஷ்டம். ஒரு காலகட்டத்தில் கதாநாயகனுக்கு அம்மாவாவோ சித்தியாவோ அக்காவாவோ நடிக்கத்தான் அவங்களை அழைப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது என்ற ஒரு யோசனை பத்மினிக்கு சொன்னார் சரோஜதேவி. சரோஜதேவி சொன்ன அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு அப்படியே அமெரிக்காவுக்கு பறந்தவர் தான் பத்மினி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.